ஹரே கிருஷ்ண பக்தர்களே, பகவத் தரிசனத்திலிருந்து ஒரு கட்டுரை. கயா தீர்த்தஸ்தலம் வழங்கியவர் ஜீவன கௌர ஹரிதாஸ் பிரபு அவர்கள். கயா இந்தியாவின் பீகார் மாநிலத்தில் அழகான பல்கு நதிக்கரையில் அமைந்திருப்பதே கயா என்னும் புனித கஷேத்திரமாகும். இதிகாசங்களான ராமாயணத்திலும் மகாபாரதத்திலும் இந்த கயா கஷேத்திரம் நீத்தார் கடன் தீர்க்க நேர்த்தியான தீர்த்தம் என்று போற்றப்படுகிறது. சைதன்ய மகாபிரபு, அத்வைத ஆச்சாரியர், ராமச்சந்திர பகவான் முதலிய பலரும் உலக மக்களின் தர்ம நெறி வாழ்விற்கு முன்னுதாரணமாக கயாவிற்கு வருகை புரிந்து தமது மூதாதையர்களுக்கு பிண்டம் வழங்கினர் என்பது குறிப்பிடத்தக்கது. பிண்ட தானத்திற்கு மிகச்சிறந்த இடமான இந்த கயாவின் மகாத்மியத்தை சற்று காண்போம். கயாசுரன் அசுரகுலத்தில் தோன்றிய கயாசுரன் கடுமையான தவத்தை மேற்கொண்ட போது தேவலோகமே நடுங்கியது. இதை கண்ட தேவர்கள் பிரம்மாவை நாடினர். பிரம்மதேவர் தேவர்களுடன் சிவபெருமானை நாடினர். சிவபெருமானோ அனைவருடன் இணைந்து விஷ்ணுவை நாடினர். தேவர்களின் பயத்தை போக்க பகவான் விஷ்ணு கயாசுரனிடம் நீ வேண்டிய வரத்தை கேள் என நேரடியாக கூறினார். அதை கேட்டு தேவர்கள் நடுங்கி போனார்கள். இருப்பினும் கயாசுரன் உடனடியாக பகவான் விஷ்ணுவிடம், பகவானே, தேவர்கள், ரிஷிகள், துறவிகள் முதலியோரை காட்டிலும் என் உடல் புனிதமாக போற்றப்பட வேண்டும். என்னை தொடுபவர்களுக்கும் புனிதம் கிட்ட வேண்டும் என வரமளிக்குமாறு வேண்டினான். விஷ்ணு பகவான் கயாசுரனின் விருப்பத்தை வரமாக அருளினார். இதை கேட்ட தேவர்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். கயாசுரன் பெற்ற வரத்தின் விளைவுகளை தேவர்கள் பின்னால் உணரத் தொடங்கினர். சுலபமாக சொர்க்கத்தை அடைதல். கயாசுரனின் வரத்தை அறிந்த பலர் தங்களது இறுதி காலத்தில் அவனை தரிசித்து சுலபமாக ஸ்வர்க்கத்தை அடைந்தனர். இதனால் நரகலோகம் முழுவதும் கலைக்கப்பட்டு விடுமோ என்கிற கவலையில் யமராஜர் பிரம்மதேவரை நாடினார். நரகலோகம் கலைக்கப்படுவதில் தமக்கு ஆட்சேபனை இல்லை என்றும், அதே சமயத்தில் நரக வேதனையின் அனுபவ பயமே ஒருவரை நல்வினை பாதைக்கு தூண்டும் என்பதை சிந்திக்க வேண்டும் என யமராஜர் வாதாடினார். தீய செயல்களை செய்தாலும் கயாசுரனின் ஸ்பரிச தொடர்பினால் கடை தேறி விடலாம் என்கிற தைரியம் ஏற்பட்டு விட்டால் இயற்கையின் நியதியே குளறுபடியாகிவிடும் என்றும் யமராஜர் தெரிவித்தார். யமராஜரின் செய்தியில் உண்மை இருப்பதை உணர்ந்த பிரம்மா அவரை அழைத்து கொண்டு பகவான் விஷ்ணுவை நாடினார். பகவான் விஷ்ணுவும் கயாசுரனிடம் விஷயத்தை ஒளிவு மறைவின்றி கூறி ஒரு யாகத்தை நிகழ்த்துவதற்கு அவனது உடலை தானமாக கேட்டார். ஒரு நல்ல காரியத்திற்கு தன் உடல் பயன்படுமானால் அதை காட்டிலும் வேறு மகிழ்ச்சி இல்லை என்று கூறிய கயாசுரன் உடனடியாக வேள்விக்காக தன் உடலை அர்ப்பணித்தான். வேள்வி. தேவர் உலகமே பிரம்மாவின் தலைமையில் நடைபெற்ற அந்த வேள்வியில் பங்கெடுத்து கொண்டது. அத்தருணத்தில் கயாசுரனின் உடல் தொடர்ச்சியாக ஆடிக்கொண்டிருந்தது. பிரம்மாவால் எவ்வளவு முயற்சி செய்தும் அந்த ஆட்டத்தை தடுக்க முடியவில்லை. அப்போது பகவான் விஷ்ணு தனது கதாயுதம் மூலமாக கயாசுரனின் உடல் ஆட்டத்தை நிறுத்தினார். கயாசுரனுடைய மார்பின் மீது தர்மசிலா என்கிற கல்லை வைத்து தம் திருப்பாதத்தை அதன் மீது அழுத்தினார். கயாசுரன் யாகத்திற்காக உடலை அர்ப்பணித்த இடமே கயா என்று பெயர் பெற்றுள்ளது. கயாசுரன் உயிர் விடுவதற்கு முன் விஷ்ணு பகவானிடம் மீண்டும் ஒரு வரம் கேட்டான். எல்லா தெய்வங்களும் தன் உடலில் உறைய வேண்டும் என்றும், இந்த க்ஷேத்திரம் கயா என்று தன் பெயரால் அழைக்கப்பட வேண்டும் என்றும், இத்திருத்தலத்தில் பிண்டம் சிரார்த்தம் விடுபவர்களின் பித்ருக்கள் அனைவரும் பிரம்மலோகம் செல்ல வேண்டும் என்றும், அவர்களை எந்த வகையான பாவமும் தீண்டக்கூடாது என்றும் கேட்டுக்கொண்டான். கயாசுரனின் வரம் தேவர்களையே மெய்சிலிர்க்க வைத்தது. பிண்டம் விடுதல். கயாசுரன் பெற்ற வரத்தினால் மூதாதையர்கள் நம் வம்சத்தில் யாராவது ஒருவர் கயாவிற்கு வந்து நம்மை கரையேற்ற மாட்டார்களா என ஏங்கி காத்திருப்பர். கயாவில் பிண்டம் வழங்கிய பின்னர் வேறு எங்கும் பிண்டம் வழங்க தேவையில்லை என்பது ஐதீகம். கயாசுரனின் உடல் 18 மைல் நீளம் கொண்டதால் கயாவில் பிண்டம் விடுவதற்கு பல இடங்கள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன. பிரயாகையில் தலைமுடியை வலிப்பதும், காசியில் தண்டம் தரிப்பதும், கயாவில் பிண்டம் வழங்குவதும் சிறந்தவையாக கருதப்படுகின்றன.
சைதன்ய மகாபிரபுவின் கயா பயணம். சைதன்ய மகாபிரபுவின் கயா பயணம் பல முக்கிய உபதேசங்களை உள்ளடக்கியதாகும். சைதன்ய மகாபிரபு தமது தந்தை ஜெகநாத மிஸ்ரரின் மறைவிற்கு பிறகு நவத்வீபத்திலிருந்து கயாவிற்கு பயணம் மேற்கொண்டார். அவர் அங்கிருந்த பிராமணர்களிடம் விஷ்ணு பாதத்தின் புகழை கேட்டு பரவசப்பட்டார். அவ்விடத்தில் ஈஸ்வரபுரியை கண்டவுடன் தமது கயா பயணம் வெற்றியடைந்து விட்டதாக கூறினார். சைதன்ய மகாபிரபு ஈஸ்வரபுரியிடம் தெரிவித்தார், புனித கஷேத்திரத்தில் யாருக்கு பிண்டம் அர்ப்பணிக்கப்படுகிறதோ அவர்கள் மட்டுமே விடுதலை பெறுவர். ஆனால் உங்களை தரிசிப்பவர்கள் லட்சக்கணக்கான மூதாதையர்களை உடனடியாக பௌதிக பந்தத்திலிருந்து விடுவிக்க முடியும். உலக மக்களுக்கு முன்னுதாரணம். சைதன்ய மகாபிரபு ஸ்வயம் கிருஷ்ணரே எனும் போதிலும் அவர் உலக மக்களுக்கு முன்னுதாரணமாக கயாவில் பல லீலைகளை அரங்கேற்றினார். சைதன்ய மகாபிரபு கயாவில் பரிந்துரைக்கப்பட்ட இடங்களான பிரேத கயா, ஸ்ரீராம கயா, யுதிஷ்டிர கயா முதலிய இடங்களில் முறையாக பிண்டம் செலுத்தி இறுதியாக விஷ்ணு பாதத்தை மலர்மாலை மற்றும் சந்தனத்தால் வழிபட்டார். சைதன்ய மகாபிரபு இவ்வாறாக சில நாட்கள் கயாவில் தங்கியிருந்த போது ஈஸ்வரபுரியை அடிக்கடி அணுகி தம்மை சீடனாக ஏற்று தீட்சை அளிக்குமாறு மன்றாடுவார். ஆன்மீக குருவை எதற்காக அணுக வேண்டும், எந்த மனநிலையில் அணுக வேண்டும் என்பதை சைதன்ய மகாபிரபு உலக மக்களுக்கு எடுத்துரைத்தார். தீட்சை பெற்ற பிறகே அவர் கிருஷ்ண பிரேமையின் பரவசத்தை வெளிப்படுத்த தொடங்கினார். சைதன்ய மகாபிரபு முந்தைய காலத்தில் ஸ்ரீ ராமச்சந்திரராக அவதரித்த போது கயாவில் தமது தந்தை தசரதருக்கு பிண்டம் வழங்கினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தசரதருக்கு பிண்டம் விடுதல். ஒருமுறை தசரதருக்கு பிண்டம் வழங்குவதற்காக ராமர், லக்ஷ்மணர், சீதை ஆகிய மூவரும் கயாவிற்கு வருகை புரிந்தனர். ராமரும் லக்ஷ்மணரும் பல்கு நதியில் நீராடிய போது சீதை கரையில் இருந்தாள். அப்போது சீதையின் முன்பாக தோன்றிய தசரதர் தமக்கு உடனடியாக பிண்டம் வேண்டும் என்றார். சிறிதும் தாமதிக்க கூடாது என தசரதர் வலியுறுத்தியதால் சீதை வேறு வழியில்லாமல் அரச மரம், பல்கு நதி, பசு, துளசி, பிராமணர் ஆகிய 5 சாட்சிகளின் முன்னிலையில் மண்ணை கொண்டு தசரதருக்கு பிண்டம் வழங்கினாள். பிறகு ராமச்சந்திர பகவான் தனது தந்தைக்கு பிண்டம் வழங்க தொடங்கிய போது அதனை ஏற்பதற்கு தசரதர் தோன்றவில்லை. அப்போது சீதை நடந்த உண்மையை விளக்கி சாட்சிகளை அழைத்தாள். ராமர் மீதான பயத்தினால் அரச மரத்தை தவிர மற்றவர்கள் சாட்சி கூற முன்வரவில்லை. அதனால் கோபமடைந்த சீதை, பல்கு நதி எப்போதும் வறண்டு காணப்படும், பசுவின் பின்புறத்தை மட்டுமே மக்கள் வழிபடுவர், பிராமணர்கள் பேராசையின் காரணமாக திருப்தியற்ற நிலையில் இருப்பர், துளசி குப்பை மேடுகளில் வளரும் என்று 4வரையும் சபித்தாள். பிறகு கயாவிற்கு வருகை புரியும் யாத்திரிகர்கள் அனைவரும் அரச மரத்திற்கு பிண்டம் வழங்குவர் என்று சீதை அரச மரத்தை நோக்கி ஆசீர்வதித்தாள். இப்பழக்கம் இன்றும் பின்பற்றப்பட்டு வருகிறது. இந்த புகைப்படங்களில் வறண்டு காணப்படும் பல்கு நதி சீதையால் ஆசீர்வதிக்கப்பட்ட அரசமரம். எனது கயா பயணம். கயாவிற்கான எனது முதல் பயணம் பகவத் தரிசன குழுவினருடன் பாக்கியமான முறையில் அமைந்தது. கயாவில் 100க்கும் மேற்பட்ட பக்தர்களுடன் நாம சங்கீர்த்தனம் செய்தவாறு மிகவும் புகழ்பெற்ற விஷ்ணுபாத கோயிலை அணுகிய போது கோயிலின் பிரம்மாண்டமும் பழமையும் அனைத்து பக்தர்களையும் கவர்ந்தது. அதே போன்று மாலை வேளையிலும் 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கயாவின் முக்கிய வீதியில் நாம சங்கீர்த்தனம் செய்த போது அது சைதன்ய மகாபிரபுவின் பிரேம நாம சங்கீர்த்தன சுவையை நினைவு கொள்ளும் வகையில் ஆன்மீக அதிர்வுகளை ஏற்படுத்தியது. நாங்கள் புத்தர் ஞானம் பெற்ற புத்த கயாவிற்கு அருகில் தங்கியிருந்தோம். புத்தர் ஞானம் பெற்ற இடத்தில் நாம ஜபம் செய்த போது ஸ்ரீல பிரபுபாதருடைய நூல்களில் காணப்படும் ஞானத்தின் முக்கியத்துவத்தை ஆழமாக எண்ணி பார்த்தேன். புத்தர் கோயிலின் முன்புறத்தில் ஆதிசங்கரர் ஸ்தாபித்த பழமையான ஜெகநாதர், பலதேவர், சுபத்திரை தேவியின் கம்பீரமான கோயில் அனைத்து பக்தர்களையும் மெய்சிலிர்க்க வைத்தது. தற்போது கயாவில் புதிய இஸ்கான் கிளை கோயிலும் தொடங்கப்பட்டுள்ளதால் பக்தர்களுக்கு கயா யாத்திரை சிரமமின்றி உதவிகரமாக உள்ளது. கொல்கத்தாவில் இருந்து 7 மணி நேர ரயில் பயணத்தில் கயாவை அடையலாம். கயாவில் உள்ள கௌடிய மடத்தில் காணப்படும் ஜெகநாதர், பலதேவர், சுபத்திரை மற்றும் சைதன்யர், ராதாகிருஷ்ணர் விக்கிரகங்கள். விஷ்ணுபாத கோயில்.
கயாவில் பிண்டம் வழங்குவதற்காக பெரும்பாலான மக்கள் வருகின்றனர். இருப்பினும் அதற்கு மூல ஆதாரமாக அமைந்திருப்பது பகவான் விஷ்ணுவின் பாதத்துடன் இங்கு அமைந்திருக்கும் திருக்கோயிலாகும். பகவான் விஷ்ணுவின் திருப்பாதம் சங்கு, சக்கரம், கதாயுதம் முதலிய 9 அறிகுறிகளுடன் சுமார் 40 சென்டிமீட்டர் நீளத்தில் கல்லின் மீது அமைய பெற்றுள்ளது. பாதத்தை சுற்றிலும் வெள்ளியினால் ஓர் அரண் அமைக்கப்பட்டு மக்கள் பாதத்தினை வழிபடுவதற்கு வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. பழமையான இத்திருத்தலத்தின் தற்போதைய கட்டிடங்கள் 1787 இந்தோர் பகுதியின் ராணியான அகல்யாபாய் ஹோல்கரால் எழுப்பப்பட்டன. பெரிய கருங்கற்களால் எழுப்பப்பட்டுள்ள இக்கோயிலின் கோபுரம் 100 அடி உயரம் கொண்டதாகும். கோயிலின் முற்றத்தில் 8 வரிசையில் அழகிய சிற்ப வேலைப்பாடுகளுடன் கூடிய தூண்கள் அமைய பெற்றுள்ளன. கோயில் கோபுரத்தின் உச்சியில் 51 கிலோ எடையுள்ள தங்க கொடி அமைந்துள்ளது. கோயில் வளாகத்தினுள் சீதைக்கு சாட்சி கூறி அமரத்துவம் பெற்ற சிறப்பான அரச மரமும் அமைந்துள்ளது. இக்கோயிலை சுற்றி பல்வேறு சிறிய சன்னதிகள் அமைய பெற்றுள்ளன. கோயில் வளாகத்திலிருந்து வெளியே வந்தால் சுமார் 100 படிக்கட்டுகளுடன் கூடிய படித்துறையை காணலாம். இந்த பல்கு நதி பெரும்பாலும் வறண்டே காணப்படுகிறது. சில சமயங்களில் சுமார் 1 அடி ஆழத்திற்கு நீர் காணப்படும் என்று கூறுகின்றனர். முன்னரே கூறியபடி சீதையின் சாபமே இதற்கு காரணம். கயா கஷேத்திரம். கயாவில் புனித தீர்த்தம் இல்லாத இடமே இல்லை என்று அக்னி புராணம் கூறுகிறது. கௌடிய வைஷ்ணவர்கள் கயா கஷேத்திரத்தை குரு பக்தி கஷேத்திரமாக போற்றுவதால் ஆன்மீக குருவின் உபதேசங்களை உற்சாகத்துடன் கடைபிடிப்பதற்கு விஷ்ணுபாத கோயிலில் தீவிர பிரார்த்தனைகளை செய்தோம். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.